அர்ச்சனா கூறியிருந்தது நஷ்ட ஈடு கொடுக்கலாம். நாங்கள் கொச்சைப்படுத்துபவர்கள் சிந்திக்க வேணும். ஏதுமங்கிய ஒரு இழப்பு நடந்ததுன்னா அதுக்கு ஒரு நஷ்ட ஈட்டை வேண்டி கொண்டு போகலாம். ஆனால் நான் அகற்றப்பட முடியாது. ஆராயாமல் எங்களது மக்களிடையே கலந்துரையாடாமல் அவர் தண்டை இஷ்டத்துக்கு தங்கட காணிகளை விட்டு கொடுக்க மாட்டோம் என்று குரல் கொடுக்கிறார். பல்வேறுபட்ட பொய்யான செய்திகள் திட்டமிட்டு பரப்ப மக்களினுடைய உணர்வுகளை காணி உரிமையாளர்களை கொச்சைப்படுத்துகின்ற விதத்தில் விகாரை கட்டுமானத்தை நிறுத்துவதாக முடிவெடுக்கப்பட்டது. பயன்படுத்தி எவருக்கும் தெரியாமல் தான் இந்த விகாரை கட்டப்பட்டது. இல்லாதாக்கள் கதைக்கிற மாதிரி கட்டி முடியும் வரைக்கும் இருந்து போட்டு போராடுகிற சுத்தி சிங்கள குடியேற்றங்கள் வரும். சேனலுக்காரன் புதுசாக வந்து நான் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு தாங்கோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்த காணொலி போடைக்க உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். காணொலி எப்படியே தொடர்ந்து பார்ப்போம். பாருங்க, இராணுவத்தின் கதவு இருந்த மெயின் கேட்டுகள் இருந்தது. இப்போ வந்து பொதுமக்கள் வீடுகளாக இருக்குது, எல்லாம் காணிகள் விடுபட்ட பிறகு இதில் தெரிகிறதான் அந்த விகாரை. தெரியாதான் தையிட்டு விகாரை. தையிட்டியிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற சட்டவிரோத கட்டடமான இந்த விகாரை தொடர்பாக பல்வேறுபட்ட பொய்யான செய்திகள் திட்டமிட்டு பரப்பப்படுகிறது. மக்களினுடைய உணர்வுகளை காணி உரிமையாளர்களை கொச்சைப்படுத்துகின்ற விதத்தில் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் பல்வேறுபட்ட கதைகள் கட்டப்படுகிறது. அதால் நடந்த உண்மைகளை ஒரு தடவை விளங்கப்படுத்த வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. உண்மையை சொல்ல போனால் இந்த தையிட்டியிலே சட்டவிரோத கட்டுமானமான விகாரை அமைந்திருக்கின்ற காணி தனியாருக்கு சொந்தமானது. இந்த காணியிலே விகாரை கட்ட ஆரம்பித்த பொழுதே அந்த நேரம் எங்களுக்கு 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் கஜேந்திரன் அவர்களும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே இந்த விகாரை கட்டுவதற்கு எதிராக எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து அந்த நேரம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவுக்கு தலைமை தாங்கியது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அங்கஜன் ராமநாதன். இந்த விகாரை கட்டுமானத்தை நிறுத்துவதாக முடிவெடுக்கப்பட்டது. நான் என்னன்னா தையிட்டிலிருந்து வரேன். தையிட்டி என்ன இப்போ எல்லாருக்கும் அங்கே என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிருக்கும். சட்டவிரோதமான காணி 150 பரப்பு வச்சுட்டு இராணுவத்தினால கையகப்படுத்தப்பட்டு அங்கே ஒரு சட்டவிரோத கட்டுமானம் ஒன்று இடம்பெற்றிருக்குது. அந்த காணி உரிமையாளர்கள் எல்லாம் நானும் ஒரு ஆள் இப்போ கிட்டத்தட்ட 2 வருடங்களாக அந்த காணியை மீட்கிறதுக்காக நாங்கள் போராடி வருகிறோம். அந்த இடத்துல நான் உங்களுக்கும் சில தெளிவுகளை வழங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். அதுக்காகத்தான் இன்றைக்கு நான் சந்திக்கிறேன். அது என்ன தெளிவுன்னு சொல்ல முடியுமா? என்னென்னு சொன்னால் 150 பரப்புன்றது ஒரு பரப்பில் 2 பரப்பில் 150 பரப்பு சும்மா. அப்போ அவங்களுக்குண்டு ஒரு விகாரைக்கண்டு ஒரு 20 பரப்பு என்று கூறப்படுகிற ஒரு காணி இருக்கின்ற நிலையில் அதில் ஒரு அத்திவாரம் நாட்டப்பட்டு பின்னர் பர்பஸாக காரணமாக அந்த அது மூடி மறைக்கப்பட்டு 2021 காலப்பகுதியில் இராணுவ தளபதியும் முப்படைகளின் பிரதானியமாக இருந்த சவேந்திர சில்வா அவர்களால் தனியார்ட்ட காணிக்குள்ள அடிக்கல் நாட்டப்பட்டு தான் இந்த கட்டுமானம் வந்து விகாரை கட்டுமானமாக கட்டப்பட்டிருக்கிறது என்று. இப்போ அந்த விஷயம் தொடர்பாக நாங்கள் எந்த ஒரு விட்டு கொடுப்புக்கு நாங்கள் இறங்கி போகிறது இல்லை. ஏன்னா எங்கட காணி தான் எங்களுக்கு வேணும். இந்த காணிக்கு பதிலாக மாற்றீடோ நஷ்ட வீடோ நாங்கள் ஏற்கிறதுக்கு தயாராக இல்லை. இது வந்து தனியொரு மத தலமாக அன்றி இது ஒரு திட்டமிட்ட ஒரு இனப்பெரம்பல் ஒரு குடியேற்றத்துக்காக திட்டமிடப்பட்ட ஒரு செயலாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். இப்போ இந்த இடத்துல நாங்கள் விட்டு கொடுத்து இன்னொரு காணியை வாங்கின மாதிரி இருந்தால் நாளைக்கு வட மாகாணமோ கிழக்கு மாகாணத்தில் எங்கேயும் ஒரு இப்படி ஒரு இனப்பெரவலுக்கோ காணி அபகரிப்புக்கு இந்த தையிட்டி நாளைக்கு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடாது. இதை வச்சு நாளைக்கு இன்னொரு இடத்துல அபகரிக்க கூடாது. அந்த மக்கள் சம்மதித்தவர்கள் நாங்களும் சம்மதிக்க வேணும் என்ற ஒரு நிலப்பாட்டை நாங்கள் வழங்க முடியாது. அதனால நாங்கள் எந்த ஒரு வீட்டுக்கும் நீங்கள் விகாரியை என்ன செய்வீங்கன்னு என்ன தெரியாது. சட்டவிரோத கட்டிடம் ஒன்றுக்கு என்ன நடவடிக்கையோ அந்த நடவடிக்கை தான் எடுக்கப்பட வேண்டும். எமது காணிகள் எமக்கு வேண்டும். இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கு ஆளுநரை சந்திச்சிருக்கீங்களாக்கா? இது சம்பந்தம் உங்களுக்கு ஆளுநர் என்ன இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்? ஆளுநர் சொன்னார், இப்போ மக்களின் கருத்துக்கு முரணாக நான் விருப்பத்துக்கு முரணாக நான் இதை செயற்படுத்த போறது இல்லை. இப்போ நீங்க விகாரைக்கு பதிலாக மாற்று காணிங்க நீங்க சம்மதிக்காவிடில் அந்த காணி தான் வேணுமெண்டா சில வேளை இன்னும் தாமதமாகலாம் இந்த நடவடிக்கைகள். ஆனால் தான் உங்களது கருத்துக்களை சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ப்பிப்பேன் என்று கூறியிருக்கிறார். அப்போ இதே சமயம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலையும் அந்த கதைக்கப்பட்ட இடத்துல நீங்கள் மாட்டுக்காணி கேட்டதாகவும் இதுக்கு பணத்தை இல்லா கேட்டதாகவும் என்று சொல்லப்படுது.
அது உண்மையா? அது முற்றிலும் மறக்கப்பட வேண்டியது. நாங்கள் பணத்தை கேட்குறேன்னு சொன்னால் இப்படி ஒரு 2 வருட காலமாக நான் கூட ஒரு பெண்ணாக இருந்தோன்னு அந்த இடத்துல போராட மாட்டேன். இவ்வளோ அச்சுறுத்தல்களை மீறி நான் நின்று போராட மாட்டேன். நாங்கள் எப்போ இதை டீல் முடிச்சு கொண்டு போயிருக்கலாம். ஆனால் பணத்துக்காகவோ வரும் காணிக்காக மண்ணுக்காக அந்த ஒரு துண்டு நிலத்துக்காக நாங்கள் போராடுறது இது எங்களுடைய ஒரு சமூகத்துக்கான பிரச்சனை, சமூகத்துக்கு எதிராக சமூக உரிமைக்கான பிரச்சனை. இதில் நாங்கள் எந்த ஒரு விட்டு கொடுப்புக்கோ நஷ்ட ஈட்டுக்கோ நாங்கள் இடமளிக்க மாட்டோம். நாங்கள் இப்போ இளம் பருவத்தினர் காணி வேண்டுமென்றால் நாங்கள் உழைத்து வாங்கக்கூடிய வல்லமைகள் இருக்கின்றன எங்களிடத்தில். ஆனால் எமது பூர்வீக நிலங்கள் தமிழர்கள் பூர்வீகமாக வைத்திருப்பது வளமை. அந்த நிலங்களை நாங்கள் விட்டு கொடுக்க தயார். எமது உறுதி காணிகளை தர பஞ்சிப்படும் இடத்து மாற்றுக்காணியாக வழங்கப்பட போகும் காணிகள் எவ்வளவு உறுதித்தன்மை கொண்டவை என்று கூறப்பட முடியும். அது நாளைக்கே அடித்து பறிக்கவும் சந்தர்ப்பம் இருக்கிறது. அப்போ நீங்களும் இப்போ இது சம்மந்தமாக இப்போ எத்தனை வருஷமாக போராடி கொண்டிருக்கிறீங்க? இப்போ இந்த ஏப்ரல் வந்தால் 2 வருஷம் ஆகுது நாங்கள் போராட்டத்தில் இறங்கி. இப்போ இது சம்மந்தமாக நீங்கள் கட்சிக்காரர்கிட்ட கேட்டுறீங்களா இல்லை கட்சிக்காரர் அவங்களோட வந்து நாங்களும் பாரம்? எல்லா கட்சிக்காரர்கிட்டையுமே இப்போ முன்னணியர் மட்டும் இல்லை எல்லா கட்சிக்காரர்கிட்டையுமே EPDP போயிருக்கிறோம், தமிழரசு கட்சிகிட்ட போயிருக்கிறோம், சகல இப்போ NPP கூட போய் எல்லார்ட்டையுமே போயிருக்கிறோம். முதல்ல இருந்தே நாங்கள் போய் கொண்டு தான் இருந்தாங்க. அந்த இடத்துல நாங்கள் ஒரு போராட்டத்தை தொடங்கிக்கல முன்னணியினர் எங்களுக்கு பக்கபலமாக இணைந்து கொண்டது உண்மை. அவர்கள்லாம் நின்று வரையும் எங்களோட பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சரி. அப்போ நீங்கள் ஒவ்வொரு ஆர்ப்பாட்டமும் செய்யும்போது உங்களுக்கு வர பிரச்சனைகள் என்னென்ன? நிறைய அச்சுறுத்தல்கள். சட்ட ரீதியாக எங்களை ஏதாவது செய்வோம் என்று பார்க்கிறார்கள். ஆனால் அதற்கு எந்த ஒரு இடமும் இல்லை. ஏனென்றால் எங்களிடம் உறுதி இருக்கிறது. நாங்கள் உறுதி எங்களுக்கு 1920 பிரிட்டிஷ்கிட்ட இருந்து நேரடியாக வந்த உறுதி தான் எங்கள்கிட்ட இருக்கிறது. இடையில நாங்கள் ஒரு இடத்துல கைப்பற்றின உறுதியோ இல்லை பெர்மிட் காணிகளோ இல்லை. இது பிரிட்டிஷ் காலத்திலிருந்து எங்களிடம் கைமாறப்பட்ட காணிகளுக்குரிய உறுதிகள்லாம் நாங்கள் வைத்திருக்கிறோம். அந்த இடத்துல எங்களுக்கு எதிராக எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்க இயலாத சூழ்நிலையில் நம்மை அச்சுறுத்தி அந்த இடங்களில் மின் விளக்குகளை அணைத்து இரவு நேரங்களில் அவ்வாறான அச்சுறுத்தல்களை தான் மற்றது பிடிச்சு உள்ள போடுவோம், பயங்கரவாத தடை சட்டத்தில் போடுவோம், மதத்துக்கு எதிராக கதைப்பதாக சொல்லி போடுவோம் என்று வெறும் வார்த்தை பிரயோகங்களை பிரயோகித்துக் கொண்டிருக்கிறார்கள், அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். சட்ட ரீதியாக நமக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க இயலாது. இது சம்பந்தம் நீங்கள் கோர்ட்ஸில் கேஸ் போட்டு கோர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்கு உங்களுக்கு? நாங்கள் கோர்ட்ஸில் இப்போ வழிவடக்குன்னு மொத்தமாக ஒரு கேஸ் இருக்கிறதா ஒரு கேள்வி. நாங்கள் இந்த விகாரிக்காக நாங்கள் எங்களுக்கு கேஸ் போடுறதுல அவ்வளவு நம்பிக்கை இல்லை. ஏன்னா கேஸ் போட்டால் இது ஒரு முதன்மை மதத்துக்கு எதிரான ஒரு பிரச்சனையாக வரும். அந்த இடத்துல அவன் சொல்றது தான் தீர்ப்பு. அது 2 வருஷத்துலேயும் தீரலாம், 5 வருஷத்துலேயும் தீரலாம், 50 வருஷத்துலேயும் தீரலாம். அப்போ அதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா எங்கிட்ட உறுதிக்காணி கைப்பற்றினது அரசாங்கம் அதை விடுவிக்கிறதுக்குரிய உரிமை இருக்கிறது அரசாங்கத்திட்ட. அப்போ அவர்கள் தாராளமாக இதை விடுவிக்கலாம். இப்போ இதுக்கு நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் எங்களை காணி பிடிச்ச மாதிரி கோர்ட்ஸுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. நாங்கள் கதைச்சு விகாரையை கட்ட மாட்டோம் என்ற உத்தரவாதம் தரப்பட்டது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில். அதற்கு பிற்பாடு உங்களுக்கு தெரியும் பாரிய கொரோனா முடக்கம் ஏற்பட்டது. கொரோனா முடக்கத்தை பயன்படுத்தி ஆட்கள் வெளியில் நடமாட முடியாத நிலைமை ஏற்பட்டது. வீடுகளுக்குள்ளே ஆட்கள் முடங்கினார்கள். அந்த நேரத்தில் இது ஒரு உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த பிரதேசம். இதுக்குள்ள வெளியாக்கள் வரையலாது, வெளியில் போயியலாது, அப்படியான இறுக்கமான கட்டுப்பாடுகள் இருந்த நேரத்தில் கொரோனா முடக்கத்தை பயன்படுத்தி எவருக்கும் தெரியாமல் தான் இந்த விகாரை கட்டப்பட்டது. ஒரு கட்டத்தில் இந்த விகாரை காணிக்கு பக்கத்தில் இருக்கிற மக்கள் எங்களுக்கு தொலைபேசி மூலம் அறிவித்தார்கள், இந்த விகாரை என்ற சுத்து மதில் மற்றும் வேலிக்கு மேலால ஒரு கூம்பு மாதிரி ஒரு கட்டுமானம் தெரிகிறது. அப்போதான் நாங்கள் உடனடியாக வந்து பார்த்த பொழுது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே வழங்கப்பட்ட உத்தரவாதத்துக்கு மாறாக எடுக்கப்பட்ட முடிவுக்கு மாறாக இரகசியமாக இந்த சட்டவிரோத விகாரை கட்டுமானத்தை கட்டி முடிவுறுத்துகின்ற தருவாய்க்கு கொண்டிருப்பதாக நாங்கள் அறிந்து கொண்டோம். அன்று முதல் நாங்கள் போராட்டத்தை ஆரம்பித்தோம். இன்று வரை ஒவ்வொரு போயா தினத்துக்கும் போராடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஏன் போராடுகின்றோம் என்றால் அரசியலுக்காக போராடல. சில விளக்கம் இல்லாதாக்கள் கதைக்கிற மாதிரி கட்டி முடியும் வரைக்கும் இருந்து போட்டு போராடல. எங்களுக்கு தெரிஞ்ச நாள் முதல் நாங்கள் போராடுகிறோம். நாங்கள் ஏன் போராடுறோம் என்றால் நாங்கள் இங்கே போராடாவிட்டால் இதே மாதிரி சட்டவிரோதமான விகாரைகள் வடகிழக்கு முழுக்க கட்டப்படும். மக்கள் எதிர்க்க மாட்டார்கள், அரசியல் பிரதிநிதிகள் எதிர்க்க மாட்டார்கள் என்று ஆட்சியாளர்களும் இந்த விகாரைக்கு பின்னால் இருக்கிற தரப்புகளும் நினைத்து விடுவார்கள். அது மாத்திரமில்லாமல் நாங்கள் தொடர்ந்து போராடாவிட்டால், இந்த விகாரை எதிர்க்காவிட்டால், இன்றைக்கு இந்த விகாரைக்குள்ளே ஒரு பிக்குவும் 2-3 பிக்குவினுடைய சேவையாளர்களும் இருக்கிறார்கள். நாளைக்கு இந்த விகாரையை சுற்றி சிங்கள குடியேற்றங்கள் வரும். இந்த பிக்குவுக்கு பணியாற்ற விகாரைக்கு தொண்டு செய்ய ஒரு 10 சிங்கள குடும்பங்களை கொண்டு வந்து குடியேற்றுவார்கள்.
நாளைக்கு அந்த 10 சிங்கள குடும்பங்களும் திருமணம் செய்து இந்த 20-30 சிங்கள குடும்பங்கள் வரும். அப்புறம் அவைக்கு ஒரு 10 பிள்ளைகள் பிறப்பார்கள். அவர்களுக்கு ஒரு அந்த 10 சிங்கள பிள்ளைகள் படிக்கிறதுக்கு ஒரு முன்பள்ளி கட்டப்படும். அப்புறம் அந்த பிள்ளைகள் ஆரம்ப பாடசாலைக்கு போய் ஒரு ஆரம்ப பாடசாலை வரும். அப்புறம் அந்த பிள்ளைகள் ஆண்டாருக்கு போய் ஒரு உயர்தர பாடசாலை வரும். அவர்களுக்கு ஒரு வைத்தியசாலை அமைக்கப்படும். சின்ன சந்தை வரும், கடை தொகுதிகள் வரும். நாளைக்கு இது ஒரு சிங்கள குடியேற்றமாக மாறும். இதை நாங்கள் அனுமதிக்கிறதா? எங்களுடைய தாயகம் பறிபோறதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறதா? இதை இந்த விகாரை விவகாரத்தை கொச்சைப்படுத்துபவர்கள் சிந்திக்க வேணும். மக்களும் நாங்களும் கேட்கிறது, விகாரை காணி உரியவர்களுக்கு வழங்கப்பட வேணும். இது சட்டவிரோத கட்டுமானம். சட்டவிரோதமாக கட்டின எத்தனையோ கோயில்களை இலங்கை அரசாங்கத்தின் சட்டமுறைமை இடிச்சிருக்கு. பள்ளிவாசல்கள் அகற்றப்பட்டிருக்கு, வீடுகள் அகற்றப்பட்டிருக்கு. அப்போ கோயில்கள் அகற்றப்படலாம் என்றால், பள்ளிவாசல்கள் அகற்றப்படலாம் என்றால், ஏன் இந்த விகார அகற்றப்பட முடியாது? சட்டவிரோதமாக இருந்தால் இந்த விகாரை அகற்றலாம், அகற்றப்பட வேண்டும். நாங்கள் சட்டத்தில் இல்லாத ஒன்றை கேட்கல. இது ஒரு சட்டவிரோத கட்டுமானம், இதை அகற்ற வேண்டும் என்று கேட்கிறோம். மக்களோட பூர்வீகமான காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேணும். மக்களோட காணிகளை மக்களுக்கு வழங்காமல் சில பேர் கதைக்கிறோம் மாற்று காணியை வழங்குங்கொண்டு விளக்கம் இல்லாத சில பேர் காய்ச்சி கொண்டு தெரிகிறோம். ஆனால் அதே ஆட்கள் தான் தங்கட காணிகளை விட்டு கொடுக்க மாட்டோம் என்று குரல் கொடுக்கிறோம். அப்போ அவைக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம். அவைக்கு வந்தா ரத்தம், மக்களுக்கு வந்தா சட்டினி. அப்படி மக்களோட உணர்வுகளை புரிஞ்சு கொள்ளணும். விளக்கம் இல்லாத ஆட்கள் மாதிரி நாங்கள் கதைக்கக்கூடாது. ஒரு ஆள் காணாமலாக்கப்பட்டார் என்றால் அவையோட உறவுகள் அவையத்தான் தேடுவினோம். காணாமலாக்கப்பட்ட உறவுக்கு பதிலாக இன்னொரு ஆளை கொடுக்க இயலாது. அதே மாதிரி மக்களோட காணிக்கு பதிலாக இன்னொரு ஆளை கொடுக்க இயலாது. ஒவ்வொரு காணிக்கு பின்னாலேயும் ஒவ்வொரு வரலாறு இருக்கு. அது எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த குடும்பங்கள் வாங்கி இருக்கும். சேதன பரம்பரை காணியா இருக்கும். பல 100 வருஷமாக பரம்பரையா சீதனமாக முதுசமாக கைமாற்றப்பட்ட காணியா இருக்கும். அதுக்கு ஒரு உணர்வு ரீதியான பெருமதி இருக்கு. இந்த விஷயங்களை அறியாமல் பலர் புலம்புகிறார்கள். அவர்களோட புலம்பலுக்கெல்லாம் மக்கள் வெகு விரைவில் சரியான பதிலடி கொடுப்பார்கள். நாங்கள் சொல்றது, இது சட்டவிரோதமான ஒரு கட்டுமானம். இந்த கட்டுமானம் அகற்றப்பட வேணும். மக்களோட காணிகள் மக்களுக்கே வழங்கப்பட வேணும். இதில் எந்த விதமான விட்டு கொடுப்புகளுக்கும் இடம் கிடையாது. இந்த நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. இந்த நேரத்திலே ஆளுநர் இது சம்பந்தமாக ஒரு வார்த்தை பிரயோகங்களை அன்றைய நாளிலே விட்டிருந்தார். அது என்ன விதமாக என்று சொன்னால், இது சம்பந்தமாக அந்த விகாரை சட்ட விரோதமான விகாரை அமைக்கப்பட்ட காணி உரிமையாளருடன் தான் பேசியதாகவும், அதுக்காக மாற்று காணி ஒன்றை தாங்கள் செய்து தருவதாகவும், அது தந்தால் நாங்கள் அதுக்கு சம்மதம் தருவதாகவும் காணி உரிமையாளர் கூறியதாக அன்றைய கௌரவ ஆளுநர்கள் கூறியிருந்தார். அது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன? ஆளுநர் தனக்கு கிடைச்ச பதவிக்கும் அதிகமாக வேலை செய்கிறார் என்று தான் நான் சொல்லணும். அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்றால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் விகாரை அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லிக்க ஜனாதிபதி பதிலளிக்கிறதுக்கு முதல் முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கொண்டு விகாரையை அகற்ற முடியாது என்று சொன்னது ஆளுநர். ஏன்னா நான் நினைக்கிறேன் ஆளுநர் எதிர்பார்க்கிறார் தான் தொடர்ந்தும் இந்த ஆளுநர் பதவியில் இருக்க வேணும் என்ற ஒரு நப்பாசையில், பதவி ஆசையில் தன் சொந்த இனத்துக்கு குழி பறிச்சு கொண்டிருக்கிறார். மக்கள் அப்படி சொல்லல. மக்கள் அதற்கு தயாராகவும் இல்லை. மக்கள் எங்களோட நிற்கிறான், மக்கள் எங்களோட சேர்ந்து போராடி கொண்டிருக்கிறான். மக்கள் கேட்கறது தங்கட காணிய. ஆளுநரை பதவியில் நியமிக்கப்படுறதுக்கு முதல் ஒரு சில நல்ல விஷயங்களை செய்தவர். ஆனால் இப்போ அவருக்கும் பதவி ஆசையில், பதவி வெறியில் தொடர்ந்தும் தான் பதவியில் இருக்கணும் என்றதுக்காண்டி தன்னை நியமித்த ஜனாதிபதிக்கும் அனுரகுமார திசாநாயக்கவினுடைய ஜேவிபி என்பிபி அரசாங்கத்துக்கும் தன் கூடின விசுவாசத்தை காட்டிக்கொண்டிருக்கிறார். அவருக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிறது, ஆளுநர் அவர்களே, நீங்கள் கொஞ்ச காலம்தான் கதிரையில் இருக்க போறீங்க. கதிரையில் இருக்கும் வரைக்கும் இனத்துக்கு நல்லது செய்யாட்டிலும் பரவாயில்ல, குறைஞ்சபட்சம் காட்டி கொடுப்புகளை செய்யாது. உங்களுக்கு தெரியும், இந்த சட்டவிரோத விகாரை அமைந்த இடம் பொதுமக்களுக்கு சொந்தமானது. அதே மாதிரி 20 ஏக்கர் கொண்ட காணி அருகாமையில் விகாரைக்கு சொந்தமான 20 ஏக்கர் நிலம் இங்கே இருப்பதாக மக்கள் தெரிவித்து வருகிறார்கள். அது உங்களுக்கும் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த நிலம் எதற்காக ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது? 20 ஏக்கர் அல்ல, எங்களுக்கு கிடைத்த தகவல்களின் பிரகாரம் ஒரு குறுகிய நிலப்பரப்புன்னு முந்தி இருந்திருக்குது. அந்த சின்ன காணிக்குள்ள முந்தி பழைய காலத்தில் ஒரு விகாரை இருந்தது. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த காணியை விட்டுட்டு அந்த காணிக்களை ஒன்றையும் கட்டாமல் தனியார் காணிகளை ஆக்கிரமித்து புதிதாக ஒரு விகாரையை சட்டவிரோதமாக கட்டியிருக்கிறார்கள். அப்போ நாங்கள் சட்டவிரோதமான விகாரையைத்தான் எதிர்க்கிறோம். அவர்கள் திட்டமிட்ட முறையில் தான் தங்களோட விகாரைக்குரிய காணியின் பரப்பை தாண்டி புதிதாக காணிகளை ஆக்கிரமித்து இந்த சட்டவிரோதமான கட்டுமானத்தை கட்டியிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் எதிர்க்கிறது இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை தான்.
நான் இந்த இடத்துல வந்த உடனே இந்த ஊர்வாசிகளே நான் சென்று கதைத்த போது அவர்கள் சொன்னார்கள், ஆரியகுலத்திலே விகாரை முன்பக்கமாக இருக்கிறது, சிங்கள சகோதரர்கள் வந்து தங்குவதற்கு மடம் கட்டுவதற்கோ அல்லது ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று கட்டுறதுக்கான இடம் ஒன்று அதுக்கு ஒப்போசைட்டாக இருக்கிறது என்றும் அந்த ஊர்வாசி கூறியிருந்தார். அதற்காகத்தான் இந்த இடத்தையும் பாதிக்க போறார்கள் என்ற ஒரு தொனிப்பொருளை அவர் கதைத்துக் கொண்டிருந்தார். அது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து? இருக்கலாம், அதை நாங்கள் மறக்க இயலாது. ஏனென்றால் இந்த விகாராதிபதிக்கும் இந்த விகாரைக்கு பின்னால் இருப்பவர்களுக்கும் பல திட்டங்கள் இருப்பதாக நாங்கள் அறிகிறோம். ஏனென்றால் நாங்கள் ஆரம்பத்தில் இந்த விகாரைக்கு முன்னுக்கு தான் போராடினாங்க, சட்டவிரோத கட்டுமானத்துக்கு முன்னுக்கு. பிறகு அதை போராடாமல் பண்ணினார்கள், அங்கே இருந்து போராடாமல் எங்களை விரட்ட நாங்கள் பிறகு இந்த முன்காணிகளை போராடினாங்க. அப்புறம் அதுக்கும் நீதிமன்றத்தின் மூலம் உத்தரவுகளை பெற்று இதுக்குள்ளேயும் போராடாமல் தடுத்தார்கள். இப்படி அவர்கள் இந்த விகார காணியை சுற்றி இருக்கிற இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை சுற்றி இருக்கிற காணிகளை ஆக்கிரமிப்பதற்கான முஸ்தீபுகளை எடுத்து வருகிறார்கள். இதுக்கு சிலதுக்கு ஆதாரம் எங்கள்கிட்ட இல்லாதபடியா நாங்கள் எல்லாத்தையும் வெளியில சொல்ல இயலாது, அதுக்காண்டி நாங்கள் பார்த்து கொண்டும் இருக்க இயலாது. அதால தான் இந்த மண் பறிபோவதை தடுப்பதற்காக நாங்கள் தொடர்ந்தும் போராடி கொண்டிருக்கிறோம். எங்களோட மக்களுக்கு ஒரு பலவீனம் இருக்கு, தண்டை வீட்டு காணிகளை விகார வரும் வரைக்கும் சிந்திக்க மாட்டோம். இந்த விகார காணிய மாத்துக்காணி கொடுக்கணும் என்று சொல்லுபவர்கள் எல்லோருமே மக்கள வலிகளை புரியாதவர்கள். இந்த இடத்துல நான் இந்த ஊர்வாசிகளிடம் வினாவிய போது ஆரம்ப கட்டம் அத்திவாரமோ அல்லது அடிக்கால் நாட்டு விழா இந்த இடத்துல நடந்திருந்திருக்கிறது. அதை கொஞ்சம் விசேஷமாக செய்திருந்தார்கள். அந்த வகையிலே நீங்கள் அந்த நேரம் எல்லோரும் என்னத்தை பார்த்து கொண்டிருந்தீர்கள்? ஏன் அந்த ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்கவில்லை அல்லது ஏதாவது ஒரு சட்ட நடவடிக்கை எடுத்துக்கலாம் என்று கேட்டதற்கு அவர் கூறிய ஒரு பதில், அந்த நேரத்தில் கோட்டாபாய ஆட்சியில் இருந்தபடியால நாங்கள் அதை அமைதியாக விட்டு சென்றோம் என்று கூறியிருக்கார்கள். அந்த கோட்டாபே என்ற ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட அத்திவாரமா அது? உங்களுடைய கருத்து? இல்லை, எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் கோத்தபாய ராஜபக்சவுக்கு முதலே மிக சர்வாதிகாரமான ஆட்சி நடைபெற்ற மஹிந்த ராஜபக்சவினுடைய ஆட்சியிலிருந்து ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட 2009 மே மாதம் 18ஆம் தேதியில் இருந்து ஜனநாயக ரீதியாக இந்த போராட்டங்களை நாங்கள் தொடர்ந்து நடத்தி வரோம். இப்போ நாங்கள் அச்சுறுத்தல்களுக்கு அடிபணிகிற ஆக்கள் இல்லை, எங்களால் ஏழுமான வரைக்கும் நாங்கள் இந்த மக்களுக்காக போராடி வரோம். அதால தான் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் தகப்பனை கூட இந்த அரசு படுகொலை செய்தது. அந்த படுகொலைக்கு பிறகும் நாங்கள் வெளிநாட்டுக்கு தப்பியோடாமல் மக்களுக்கான ஒரு அரசியலை செய்து வரோம். எங்களுக்கு தகவல் கிடைச்ச உடனேயே நாங்கள் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அந்த விடயத்தை தெரியப்படுத்தி விகாரையை கற்றேலேன்னு முடிவெடுக்கப்பட்டது. அப்போ கற்றேலேன்னு முடிவெடுத்ததோடு நாங்கள் கட்ட மாட்டார்கள் என்று அந்த விடயத்தை நாங்கள் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தெரிவித்து முடிவாக மாற்றினோம். அதற்கு பிற்பாடு கொரோனா முடக்கத்தை பயன்படுத்தி தான் எவருமே நடமாட முடியாத சூழ்நிலையில் இந்த சட்டவிரோத கட்டுமானம் கட்ட ஆரம்பிக்கப்பட்டது. உண்மையை சொல்ல போனால் அது காணி சொந்தக்கார மக்களுக்கே தெரியாது. இந்த மதிலை தாண்டி வேலிக்கு மேலாக இந்த விகாரை கட்டுமானம் மேலெழுந்த பொழுதுதான் மக்கள் எங்களுக்கு அந்த விடயத்தை தெரிவித்தார்கள். மக்கள் எங்களுக்கு அந்த விடயத்தை தெரிவித்தது முதல் நாங்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சு வரோம். எங்களுக்கு தகவல் கிடைத்தது முதல் நாங்கள் போராடுகிறோம். இறுதியாக ஒரு கேள்வி உங்களிடம். சில அரசியல்வாதிகள், மூத்த அரசியல்வாதிகள், புது அரசியல்வாதிகள் கூறி வருகிறார்கள், தையிட்டி சட்டவிரோத விகாரியை வைத்துத்தான் கஜேந்திரார் பொன்னம்பலம் சரி அல்லது சுகாஸ் அவர்களும் சரி அரசியல் என்ற ஒரு காயை நகர்த்தி வருகிறார்கள் என்று கூறி வருகிறார்கள். அதற்கு உங்களுடைய கருத்து? இது அரசியல் அறியாதவர்களின் அல்லது வேறு நிகழ்ச்சி நிரலில் இயங்குபவர்களின் கருத்து. இவர்கள் இப்படியான கதைகளை சொல்றதுன்ற காரணம் என்னென்றால், இவர்கள் பார்க்கிறார்கள் இப்படியான கதைகளை சொன்னால் நாங்கள் இந்த விகாரைக்கு எதிராக போராட மாட்டோம், விட்டுட்டு போடுவோம், அப்போ தங்களுக்கு வழங்கப்பட்ட நிகழ்ச்சி நிரலை தாங்கள் செய்து முடிக்கலாம் என்று பார்க்கிறோம். இப்படி கதைக்கிறார்கள் அரசின் இரகசிய முகவர்கள், ஜேவிபி இரகசிய முகவர்கள். இவர்களுக்கு வழங்கப்பட்ட நிகழ்ச்சி நிரல் இப்படியான குதர்க்கமான கதைகளை கதைச்சு போராட்டங்களை மலினப்படுத்தி சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை இந்த மண்ணில் திணிக்க வைப்பது தான் இவர்களுடைய நோக்கம். இவர்களுக்கு நாங்கள் சொல்றது, நாங்கள் தையிட்டிக்காக முதல் போராட தொடங்கல, முல்லைத்தீவில் குருந்தூர் மலைக்காக போராடுறோம், வவுனியால வெடுக்குநாரி மலையில சட்டவிரோத கட்டுமானங்களுக்கு எதிராக போராடி இருக்கிறோம், கைது செய்யப்பட்டிருக்கிறோம். மட்டக்களப்பில் மாதவன மயிலத்தமடு ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக போராடுறோம், மண்டதீவில் காணி ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடுறோம், நெடுந்தீவில் போராடி இருக்கிறோம், கார்நகரில் போராடி இருக்கிறோம், அம்பாறையில் கல்முனை பிரதேச பிரச்சனைக்காண்டி போராடுறோம், திருவோணமலையில் சட்டவிரோத விகாரங்களை எதிர்க்கிறோம், வடகிழக்கெங்கும் போராடுறோம். ஆனால் சிலர் சுப்பற்ற கொள்ளைக்குள்ள சுற்றி கொண்டிருக்கிற மாதிரி ஒரு இடத்துக்குள்ள ஒரு பிரச்சனைக்குள்ள மட்டும் அரசியல் செய்கிறாக்களுக்கு, டிக்டாக் அரசியல் செய்கிறாக்களுக்கு இந்த விஷயம் விளங்காது.
மக்கள்கிட்ட வலிகளை தெரியணும், மக்கள்கிட்ட வலிகளை புரியணும். நாங்கள் எங்கே பிரச்சனை நடந்தாலும், தமிழர்களுக்கு எங்கே அநீதி இழைக்கப்பட்டாலும் அங்கு நாங்கள் நிற்போம். ஏனென்றால் எங்களுக்காக 50,000 மாவீரர்கள் தங்களுடைய இன்னுயிர்களை இழந்திருக்கிறார்கள். அவர்கள் காட்டின பாதையில் நாங்கள் இந்த மண்ணை மீட்பதற்காக போராடி கொண்டிருப்போம். அர்ச்சனா கூறியிருந்தது நஷ்ட ஈடு கொடுக்கலாம்ட்டு. நாங்கள் நஷ்ட ஈட்டுக்கு நாங்கள் ஓமனில்லை வேணுமெண்டா அவர் தனக்கு எது அங்கே ஒரு இழப்பு நடந்திருந்தால் அதுக்கு ஒரு நஷ்ட ஈட்டை வேண்டி கொண்டு போகலாம். ஆனால் நான் காணி உரிமையாளர் என்ற ரீதியில் நான் கூறுற கருத்துக்கு மாறாக அவர் எனக்கு நஷ்ட ஈடு வாங்கி தர போகிறாருண்டா அது எனக்கு மிகவும் ஒரு மன உளைச்சலாக தான் இருக்கிறது. என்னுடைய பிரச்சனையை அணுகி ஆராயாமல் எங்களது மக்களிடையே கலந்துரையாடாமல் அவர் தண்டை இஷ்டத்துக்கு தண்டி ஒரு கருத்தை ஒரு மக்கள் பிரதிநிதியாக அவர் அப்படி தண்டை கருத்தை பதிவு செய்ய இயலாது. அதுவும் ஒரு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அந்த இடத்துல பாராளுமன்றத்தை விடவே இது முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றா இது எங்களோட மாவட்டத்துக்குரிய பிரச்சனைகள் மட்டும் அங்கே ஸ்பெஷலாக கதைக்கப்பட வேண்டிய ஒரு கூட்டம். அந்த இடத்துல ஜனாதிபதி அவர்கள் இருந்தது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். அந்த இடத்துல அவர் ஒரு பதிலை தருவார் எதிர்பார்க்க இவர் குறிப்பிட்டு அதுக்கு நஷ்டஈடு வழங்கலாம் ஓகே என்று சொல்லி அதை முடிச்சது எங்களுக்கு சரியான ஒரு விரக்தியாக தான் இருக்குது. மற்றது எங்களோட போராட்டம் தான் இப்போ நான் இப்படி எல்லாம் அரசு தரப்பு அதிகாரிகள் எல்லாட்டையும் பிரிஞ்ச இதில் நான் இப்போ ஒரு முடிவு போராட்டம் தான் இதுக்கு ஒரு சிறந்த வழியாக இருக்குது. நாங்கள் 2 வருஷமாக போராடி மேலதிக கட்டுமானங்கள் கணக்கு கட்டையிலாமல் இருக்கிறேன். இப்படி ஒரு சிக்கல் ஒரு மக்கள் தரப்பு இதுக்கு கொடுக்குதுன்ற ரீதியில் கொஞ்சம் ஒரு பின்னடைவு இருக்குது அவன் கட்டுமானத்தில். இதுக்கு நிறைய கட்டிடங்கள் கட்ட பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்குரிய ஆதாரங்களையும் நாங்கள் சமர்ப்பிக்க தயாராக இருக்கிறோம். இப்போ அவ்வளவு பிளான்களும் இப்போ கொஞ்சம் பின்னடைவாக இருக்கிறதுக்கு காரணம் எங்களோட போராட்டம். மற்றும் இந்த முகநூல் வழியை அர்ச்சுனாக்கு முட்டு கொடுப்பதாகவும் எம்மைக்கு கேவலப்படுத்துவதாகவும் கதைப்பவர்கள் உண்மை நிலையை வந்து பாருங்கள். நாங்கள் யாருடைய விகாரைக்கு எதிராகவும் மதத்துக்கு எதிராகவும் நாங்கள் கத்தவில்லை. எமது காணியில் கட்டப்பட்ட சட்டவிரோத கட்டுமானத்துக்கு எதிராகத்தான் நாங்கள் போராடுகிறோமே ஒழிய நாங்கள் எந்த ஒரு மதத்தளத்துக்கும் எதிராக போராடவில்லை. எம்மதமும் சம்மதம் என்றால் எனது வீட்டுக்குள் நான் இன்னொருவருக்கு இடம் கொடுக்க நான் எந்த வகையிலையும் அந்த நான் ஞானியாக வரை இல்லை. போராட்டத்துக்கு எங்களோட சரியான நிலைமையை புரிஞ்சு கொண்டு மக்களின் ஆதரவு தர வேணும். ஊடகங்களும் எமது பிரச்சனையை வெளி உலகத்துக்கு சளைக்காம கொண்டு வர வேண்டும். எந்த ஒரு கட்சி பேதமும் வந்து இந்த கட்சி போனா தான் நான் போவேன், அந்த கட்சி போனா தான் நான் அந்த இடத்துல நியூஸுக்கு போவேன் என்ற இது இல்லாமல் ஊடகங்கள் வந்து பக்கச்சார்பு இல்லாமல் மக்களிட பிரச்சனையை வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும். வர 12ஆம் தேதியும் எங்கட போராட்டம் இருக்குது. அந்த போராட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை மக்கள் தர வேணும். இந்த டிசிசி கூட்ட அந்த வீடியோ ஆதாரங்களை நீங்கள் பார்த்தீங்களா சரியான நிலைமை விளங்கும். அந்த இடத்துல எப்படி அந்த பிரச்சனை எங்கட பிரச்சனை கதை கேட்காத காய் நகர்த்தப்பட்டு டைவர்ட் பண்ணப்படுகிறதுன்ற விஷயம் அந்த வீடியோ ஆதாரத்தை பார்த்தீங்கன்னா விளங்கும். அப்போ இந்த இடத்துல எங்களுக்கு மக்களுடைய ஆதரவு கட்டாயம் தேவை. நான் எந்த ஒரு கட்சி சார்பாகவும் நான் போராடவில்லை. நான் உறுதி வைத்திருக்கிற உரிமையாளர் என்ற ரீதியில் போராடுகிறேன். அந்த வகையில் கேட்டுக்கொள்கிறேன் மக்கள் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்பதை நான் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறேன். போராட்டம் நடக்கிறதால இந்த விஷயம் வந்து பல தரப்புலையும் அரச மட்டங்கள்லையும் சரியான ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிற விஷயமா தான் இருக்கு. பல தரப்புகளையும் பேசப்படுகிற ஒரு விஷயம். அப்போ அந்த இடத்துல வந்து ஆமி தான் இந்த கட்டுமானம் நடத்துது. இப்போ ஆமிக்கு வந்து அது கொஞ்சம் ஒரு சடங்கலாக தான் இருக்குது. இல்லை யாரும் கேட்கவில்லைன்றேக்கு அந்த இடம் சரியான ஸ்பீடாக நடந்துன்றது. இப்போ நாங்கள் போராடிக்க இது வந்து ஒரு வெளிப்படையாக செய்ய முடியாத ஒரு நிலைமையில தான் இருக்கிறார்கள். ஆகவே அந்த கட்டுமானங்கள் பேரளவில் நிறுத்தப்படுக சில கட்டுமானங்கள் நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றன. ஆனால் பெரிய அளவில் நிறுத்தப்பட்டிருக்கிறது எங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிருக்கும். மற்றது அன்றைக்கு டிசிசி கூட்டத்தில் மாற்றுக்காணி என்ற தவறான கருத்து பரப்புரைக்கப்பட்டாலும் அந்த இடத்திலே நாங்கள் ப்ளஸ் பாயிண்டாக நாங்கள் எதை பார்க்குறோம் என்று சொன்னால் அது மக்களுடைய காணி என்ற விஷயம். மாற்றுக்காணிக்கு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா அப்போ இது மக்களுடைய காணி என்ற விஷயம் அந்த இடத்துல ஜனாதிபதி முன்னிலையில் பதிவாகினதை நாங்கள் ஒரு ப்ளஸ் பாயிண்டாக கருதுகிறோம்.